நாராயணன் என்னும் புகழ்பெற்ற அறிஞர் ஒருவர் தனது அறிவாற்றல் மற்றும் செல்வச் செருகினால் அவர் அனைவராலும் மதிக்கப்பட்டார். அவர் எங்கு சென்றாலும், இந்த வீட்டை நானே கட்டினேன், இந்த தங்கத்தை நானே ஈட்டினேன், நான் மற்றவர்களை விடச் சிறந்தவன் என்று பெருமையுடன் கூறிக்கொள்வார். மக்கள் அவரை வெளிப்படையாக புகழ்ந்தாலும் அவரது உள்ளத்தில் மட்டும் அமைதி சிறிதும் இல்லை. தன்னை விட பிறர் அதிக அறிவோ அல்லது செல்வமோ பெற்றுவிடுவார்களோ என்று அவர் எப்போதும் அஞ்சிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அந்த நகரத்திற்கு ஒரு முதிய ஞானி வருகை தந்தார். அவரை பற்றி கேள்விப்பட்ட நாராயணன் அந்த ஞானியை சந்திக்கச் சென்றார். அந்த ஞானி நாராயணனை இன்முகத்துடன் வரவேற்று, "நீர் யார்?" என்று கேட்டார். அதற்கு நாராயணன் பெருமிதத்துடன், "இந்த நகரத்திலேயே மிகச்சிறந்த அறிஞன் நானே" என்று பதிலளித்தார். ஞானி புன்னகைத்தவாறே மீண்டும், "நீர் பிறந்தபோது உமது பட்டங்களையும் பெருமைகளையும் உம்முடன் எடுத்து வந்தீரா? நீர் இறக்கும்போது உமது தங்கத்தை உம்முடன் எடுத்துச் செல்ல இயலுமா?" என்று கேட்டார். நாராயணன் மௌனமாக நின்றார். ஞானி அருகில் இருந்த ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி, "இந்த மரம் பழங்களையும் நிழலையும் மலர்களையும் வாரி வழங்குகிறது. ஆயினும் இது ஒருபோதும் நான் என்றோ எனது என்றோ கூறிக்கொள்வதில்லை. அதனால்தான் அனைவரும் இதனை நேசிக்கிறார்கள்" என்று கூறினார். அந்த வார்த்தைகள் நாராயணனின் இதயத்தை ஆழமாக ஊடுருவின. நிலையற்ற பொருட்களின் மீது நான் எனது என்று உரிமை கொண்டாடியதாலேயே தனக்குள் அகந்தை வளர்ந்திருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். யானென தென்னுஞ்சிறுகருப்பான் வானோர்க் குயர்ந்த உலகம் புகும். நான் எனது என்னும் அகந்தையை துறப்பவரே அமைதி மற்றும் பெருமையின் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்.